தமிழகத்தில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை. நீலகிரிக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தேனி மாவட்டம் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை. திருப்பூரில் பெய்த கனமழையால் சாலைகளில் குளம் போல தேங்கிய மழை நீர். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 91,400 ரூபாய்க்கு விற்பனை. ஆண்டின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பு. ஹங்கேரியைச் சேர்ந்த எழுத்தாளர் லாஸ்லோவுக்கு நோபல் பரிசு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் இன்று முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தம். டெண்டரில் பங்கேற்ற 3500 லாரிகளுக்கும் பணி வழங்க வலியுறுத்தல். இந்த வாழ்வையே நம்பி இருக்கிறவங்க, நாங்க இந்த கேஸ் டேங்கர் மேலேயே நம்பி இருக்கிறவங்க, அது வேற லோடு ஏற்ற முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏன் இது மாதிரி பண்றாங்க? ஆகையால் இதை உடனடியாக அவள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அந்த எல்ஓயில் அனைத்து வாகனங்களையும் சேர்க்கும் வரையில் 2017 ஆண்டு முதல் இருக்கின்ற வாகனங்களை சேர்க்கும் வரையில் காலவரையற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக தொடரும். இதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகனை 2 நாட்கள் சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க அனுமதி. 5 நாட்கள் கோரிய நிலையில் 2 நாட்கள் விசாரிக்க அனுமதி அளித்தது நீதிமன்றம். தாவேகா தலைவர் விஜய் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் கைது. காவல்துறையினர் நடவடிக்கை. கரூருக்கு சென்றால் விஜயின் உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுப்பது என நயினா நாகேந்திரன் கேள்வி. விஜயை யாரும் எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே தாவேகா பாதுகாப்பு கோரியுள்ளதாகவும் விளக்கம். ஏன் அவர் பார்க்கலாம், அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்திருக்காங்க. அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சந்திக்கணும். மதுரையில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போது தப்பி ஓடியவர் கால்வாயில் விழுந்து உயிரிழப்பு. உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான நகைகள் உள்ளிட்ட சொத்துகள் பொது ஏலம் மூலம் விற்பனை. வரும் 31ஆம் தேதி ஏலத்தை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆஸ்திரேலியா பயணம். பூர்வக்குடி மக்கள் சார்பில் பாரம்பரிய முறையில் வரவேற்பு. உத்தரப்பிரதேசத்தில் ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்று புதருக்குள் பாய்ந்த விமானம். நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய பயணிகள்.